முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான சான்றிதழ்கள் பயனாளிகளிடம் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. வேளாண் பெருமக்களின் நலன் காக்கும் வகையில் அஇஅதிமுக சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் அளித்த உறுதிப்படி கூட்டுறவு வங்கிகளுக்கு சிறு குறு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டிருந்தார். அதன்படி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு அதற்கான சான்றிதழ்கள் விவசாயிகளிடம் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் 46,634 சிறு குறு விவசாயிகளின் 232 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்ட கூட்டுறவுத்துறையின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான சான்றிதழ்கள் பயனாளிகளிடம் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள தல்லமலை, ஆசனூர், கோட்டமாலம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கூட்டுறவு சங்கங்களைச் சேர்ந்த 461 விவசாயிகளின் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. இதற்கான சான்றிதழ்கள் பயனாளிகளிடம் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பெருவளம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 991 விவசாயிகளுக்கு 3 கோடியே 85 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.